ஞானம் அடையறதுக்கு தடையா இருக்கிற ஒண்ணுக்கு உபதேச பயிற்சி உதவுமானா அதுக்கு தான் நான் உபதேச பயிற்சியை செஞ்சு கொடுக்குறேன். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் எதை மறந்தாலும் மறந்துடலாம், பயிற்சியை மறக்கவே கூடாது. எதை விட்டாலும் விட்டுலாம், பயிற்சியை விடக்கூடாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லி வச்சேன், என்ன விட்டுரு என் பயிற்சியை பிடிச்சிக்கோ, என்ன உன்னால் ஒத்துக்க முடியாமல் போயிடும், தப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், என்ன மறந்துடு, ஏன்னா அசிங்கப்பத்து. ஆனால் என் கொடுத்த பயிற்சி அப்படி அசிங்கப்பத்தாது. நீங்கள் ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துடணும். நான் டெய்லியும் இத்தனை மணிக்கு வந்து இது செய்வேன்ட்டு. நான் ஒரு ஒழுக்கத்துக்குன்னா அது உங்ககிட்டேருந்து வந்திருக்கணும். நீ இரவு பணி பகல் பணி 2 பணி செய்வேன்னா 2 பணிக்கு மாற்றி மாதிரி இரவு பணி நேரத்தில் இப்போ செய்வேன், பகல் பணி நேரத்தில் இப்போ செய்வேன்ட்டு நீங்கள் ஒழுங்காக செஞ்சு பயிற்சி நன்றி உணர்வோடு செஞ்சு எப்போ 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ இல்லை எப்போ ஒரு முறை குருவை பார்த்து இல்லை பேசி இல்லை வீடியோவை பார்த்து பழகிக்கினேன். நான் வாரம் சத்சங்கம் பேசுறதே உங்களை அந்த மிதப்பில் இருக்க வைக்கிறதுக்கு தான், உறவோடு வச்சுக்கிறதுக்கு தான், கடல் உணர்வோடு இருக்கிறதுக்கு தான். அதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா அது உங்கள் பிரச்சனை. ஸோ ஞானம் அடையத்துக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது தான். திரும்பவும் சொல்கிறேன், எதுவும் இல்லைன்னு கூட நினச்சிக்கலாம், இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சும்மா தான், நான் சாவ மட்டும்தான் போகிறேன், அது மட்டும்தான் உண்மை. இந்த உலகத்தில் உண்மையாக நடக்க போகிற ஒரு விஷயம் எது அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போவது தான். ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன், இது மட்டும்தான் நடக்கும். மற்றதெல்லாம் நடக்கலாம், நடக்காமே போகலாம். நான் கார் வாங்குவேன்னா எனக்கு தெரியாது, வாங்கலாம், வாங்காமல் போகலாம். நல்ல கார் வாங்குவேன்னா எனக்கு தெரியாது, நல்ல கார் வாங்கலாம், வாங்காமல் போகலாம். ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா முடிவானது ஒன்று, நான் இருக்க மாட்டேன். எனக்கோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தேதியில் நான் இருக்க மாட்டேன். நான் இல்லாத ஒரு நாட்கள் இந்த பூமியில் இருக்கும். ஸோ நான் இருக்கிற வித்தியா, அது ஒரு பெரிய வரம். ஸோ இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் ஞானத்தோடு இருக்கிறான். இருத்தலே சுகம்னு இருந்தால் ஒருத்தன் ஞானத்தோடு இருக்கிறான். கொண்டாட்டமே முடிவுன்னு இருந்தானா ஞானத்தோடு இருக்கிறான். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கொண்டாட்டத்துக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஞானத்தோடு இருக்கிறீங்க. யாரோ உங்களுக்கு எந்த தீங்கு செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கெட்டது பண்ணவே முடியாதுன்றார் கனியன் பூங்கன்றனார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஞானம் அடைய தடையாக இருக்கின்ற ஒன்று உபதேச பயிற்சி ஒழுங்காக செய்யாதது தான். பணம்லாம் அதுக்கு தான் நான் பணம்லாம் நிறைய கொடுத்துட்டு கூட கற்றுக்கோன்னு சொல்கிறேன். அது பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன நேர்முகமாக பார்த்து 50 நாள் வந்து எப்படியோ உபதேசம் வாங்கிட்டேன்னா, நான் உபதேச பயிற்சி ஒன்று சொல்லிட்டேன்னா, நீ கம்மனே பயிற்சியை பண்ணியானா அனுபவம் கட்டாயம் வரும். ஜீவாயை கூட சொல்லிக்கிறாரு, நீங்கள் போய் பார்க்கலாம், நான் வந்தேன், கற்றுக்கினேன், பண்ணேன், ஆகிட்டேன், அவ்வளோதான். ஒன்று ஜீவாயே தான் இருக்குது. நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போது நிறைய பேர் ஆயினும் இருப்பாங்க, வருங்காலத்தில் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் தான் செய்வாங்க. ஒருத்தருக்குமே ஆன்மீக அனுபவம் வரத்தான் செய்யுது. உங்களுக்கு ஒரு 40 நாள் 3வது கண் விழிப்பு வரத்தானே செய்யுது. திமிரில் விட்டா யார் தப்பு? நான் இப்போ செய்ய மாட்டேன், அப்படிலாம் செய்ய மாட்டேன், டூரில் செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லையே. நான் சுவாசிக்காமல் இருக்க மாட்டேன் நீங்கள் சொன்னதே இல்லை. அதை மாதிரி நான் பயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னா வீடு பேர் அடையது ரொம்ப ஈஸி.